இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், நான் ஒரு தினசரி பத்திரிகையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஜனாமாவோட உணவு திருவிழாவை நடத்த ஆளுங்கட்சியே முடிவு பண்ணிருக்கிறப்போ சொன்ன இடத்துல நடத்தாம பார்க்கிங் ஏரியால நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இதுல எதிர்கட்சியோட சதி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அது உண்மையா சார்? ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு பயப்படுதா சார்? சேச்சே, அதெல்லாம் இல்லம்மா. சார், ஆல்ரெடி சோஷியல் மீடியால விவாதம் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்க. அப்புறம் நாளைக்கே நாங்க எங்களோட பேப்பர்ல தலைப்பு செய்தியா போட வேண்டியதா இருக்கும். எப்படி இப்படி ஒரு குழப்பம் நடந்துச்சு? சிஎம்க்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாரு. சார், இவர்தான் சார். அந்த இடத்துல ஸ்டால் போடக்கூடாது நீங்க வந்து தள்ளி விட்டாரு. என்னையா பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? இல்ல சார், அவங்க பர்மிஷன் இல்லாம. யாருகிட்ட பெர்மிஷன் வாங்குறது? சிஎம் ஜனாமாவுக்கு விருது அறிவிச்சிருக்காரியா? ஏறக்குறைய இது அரசு விழா மாதிரி. அவங்கள நீ நியூசன்ஸ் சொல்வியா? நியூசன்ஸ் மட்டும் இல்ல சார், பார்க்கிங் ஏரியால கூட நடத்த கூடாதான். ஏதோ நாங்க தப்பு பண்ண மாதிரி துரத்திக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றாங்க சார். சார், மரியாதை இல்லாம பேசுறா சார். ஐயோ, கிரைம் ரேட் வேற அதிகமாகிக்கிட்டே போகுது. மேடம், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவங்க யாருன்னு தெரியுமா? இந்த மாநிலத்தோட அடையாளம். அவங்க நடத்துற ஃபுட் ஃபெஸ்டிவலை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவீங்களா? இல்ல, உங்களெல்லாம் இப்படியே விட்டா சரியா வராது. உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். சார் வேணாம் சார், இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். தெரியாம நடந்துருச்சு சார். எங்க கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, கிளம்புங்க. சாரி சார். சாம், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, கேடி பாயாச கவுண்டரை பாத்துக்க சொன்னா. அதான். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது சாம். டேய் கேடி, என்ன மச்சான் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. பேசிட்டு இருக்க மச்சான். ஜனாபூசை எப்படி உயர்த்துறங்கன்ற பத்தி. டேய், அங்க பேசுனது போதும், இங்க வா. வந்து கவுண்டர் கவனி. சோ கொஞ்ச நேரம் ஓப்பி எடுக்கலாம் பார்த்தா விட மாட்டான். உடனே வர சொல்றான். இருடா வரேன். சாம், எங்க போற? வா சாம், சாப்பிடலாம். இல்ல பேபி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டுட்டே இரு. சீக்கிரம் வர. இன்னும் என்ன பண்றான்? மச்சான், சாம் எங்கடா? டேய், அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. ரெஸ்ட் ரூம் இருக்கா? சரி, நீ பாயசம். நீ பாயசம் சாப்பிடுறியா? டேய், நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன். நீ மத்தவங்களுக்கு கொடு. பாத்துக்கோ. டேய், ஸ்டால விட்டு போயிடாத. ஓகே ஓகே. இந்த சாம் எப்போ வருவான்னு தெரியலையே. வேலை சொல்லிட்டே கொள்றாங்களே. பாயாசம் ஸ்வீட் வேணுமா? ஓகே மச்சான், ஒரு கப்பு பாயாசம் எடுத்து கொடு. இசை, பாயாசம் வேணுமா உங்களுக்கு? பாயாசம் பிடிக்குமா? இசை, சாப்பிடலாமா? ஏய், ஐயோ. சார், அந்த பாயசத்தை பாருங்க, நீல கலர்ல இருக்கு. அப்பா, ஐயோ தம்பி. ஆமா. டேய் கேடி, அதையும் செக் பண்ணி இருக்கிற பாயசத்தையும் பாருங்க. மச்சான், இங்கேயும் ப்ளூவா தாண்டா இருக்கு. அதுல ஏதோ விஷம் கலந்துருக்கு தம்பி. அப்பா, இத குழந்தை சாப்பிட்டு இருந்தா உயிரே போயிருக்கும். அதுக்காகத்தான் நான் தட்டி விட்டேன். அப்பா
டேய் எப்படிரா? தெரியல மச்சான், திடீர்னு ப்ளூ கலரா இருக்கு. சார் பாயசம் கொடுங்க. இந்த பாயசத்தை குடிச்சா உனக்கு பால் ஊத்துறாங்க, போய் வாங்கிட்டு. ஏன்? அது கொஞ்சம் கெட்டு போயிருக்கு, நீங்க வேற இடத்துக்கு போங்க. சரி கேள்வி கேட்கிற மாதிரி உனக்கு பாயசம் போட்டு கொடுத்துருக்கணும். கேடி என்னமா முதல்ல அதை இறக்கி வை. எடுத்து இல்லைன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்பா ஆமா மச்சான், இதுல விஷம் கலந்துருக்கு. பாவம் குழந்தை குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சார் ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. கடவுள் மாதிரி வந்து குழந்தைய காப்பாத்திருக்கீங்க சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் வந்து தடுக்கணும்னு எழுதி இருக்கு. அதான் தம்பி, இதுக்கப்புறம் கவனமா இருங்க. அக்கா அப்பா அப்பா அக்கா. டேய், என்ன இசை ஏன் இப்படி சொல்றா? அவ கொஞ்சம் அப்படிதான் மாமா. அப்பா கைக்குள்ளேயே வளர்ந்ததுனால திடீர்னு யாரையாவது பார்த்தா அப்பா ஞாபகம் வந்துரும். திடீர்னு வீட்டுல தூங்கி எந்திரிச்சு அப்பா அப்பான்னு புலம்பிட்டு இருப்பா. அப்படி அவ அப்பாவை தேடி ஓடும் போதுதான் அன்னைக்கு உங்களை முதல்ல பார்த்தோம். ஓ இது வழக்கம் தான் மாமா, நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. இசைக்குட்டி, அப்பா இங்க இல்லடா. அப்பா உனக்காக பொம்மை வாங்க வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்ததும் அப்பாவை பார்க்கலாம். அப்பா இல்ல இசை. இசை, அப்பாவை நான் கூட்டிட்டு வர்றேம்மா, அழக்கூடாது. ம்? தேன், என்ன தேன், இன்னும் அப்பா உங்களை தேடி வரலையா? அவர் எங்கதான் இருக்காரு? தெரியல மாமா, நாங்களும் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். எங்கெங்கயோ தேடியும் பார்த்துட்டோம், கண்டுபிடிக்கவே முடியல. அவரு இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல மாமா. இல்ல தேன், அவர் கண்டிப்பா இருப்பாரு. நானும் தேடுறேன். உங்க அப்பாவோட போட்டோ இருக்கா? அப்பா போட்டோவை பார்த்தாருன்னா அப்பா யாரு நாம யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. தேன், அது போட்டோ வீட்ல இருக்கு மாமா, தேடி தரேன். இசைக்குட்டி, அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. அது வரைக்கும் என்ன நீ அப்பாவா, அண்ணனா, ஃப்ரெண்டா, என்ன வேணா நினைச்சுக்கலாம். உன் கையில பாய்சன் ஸ்மெல் வருதான்னு பாக்குறேன். பாய்சனா? என்ன பேசுற? எனக்கு ஒன்னும் புரியல. யாரோ சாப்பிடுற பாயசத்துல விஷத்தை கலந்துருக்காங்க. அதுக்கு நான் செஞ்சிருப்பேன், நீ என்ன சந்தேகப்படுறியோ பேபி? நீ இல்லல. சத்தியமா நான் இல்ல பேபி. இந்த மாதிரி எல்லாம் யாராவது செய்வாங்களா? நீ செய்ய மாட்ட. இருந்தாலும் ஜானுவையும் தமிழையும் பழி வாங்குறதுக்காக நீ இதை செஞ்சிருக்கலாம்ல. சாம், நான் எதிரிங்களை கூட மன்னிச்சிருவேன், ஆனா துரோகிங்களா மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எனக்கு அவ்வளோ முக்கியம். என்ன பழி வாங்கிறாத, அது உனக்கு நல்லதில்ல. ஆஹா